என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டி பாத்தீங்கன்னா -269 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி -355 பாயிண்ட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையா இருந்ததால ப்ரீவியஸ் டேவிலும் நல்ல ஒரு ஹை கொடுத்ததால ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு அப் சைடு போகும் நம்ம சொல்லிடணும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகாம மார்க்கெட் பாத்தீங்கன்னா காலையில இருந்தே நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. மெதுவா அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடி இறங்கிட்டே இருந்தது மார்க்கெட்டு. ஓகேங்களா. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24,500 தான் சப்போர்ட், 480 370 அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். 650 850 இந்த ஹை இதான் வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா சைடு வேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அந்த சைடு வேஸ் தர இருந்தாலும் இந்த லெவல் பாருங்க 52 பாருங்க, இப்பவும் நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய டைம் இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கும் கீழே வந்தா 52,000 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கீழே வந்தா ஃபர்தரா கீழே வரும். 52,438 52,750 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சைடுவேஸ் ஃபார்ம் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் மார்க்கெட்ல வந்து ஒரு ஃபால் வருமா அப்படின்னா, ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி வர்றதுனால நிஃப்டி பேண்ட் ஒரு இறக்கம் வரலுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைங்களா. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஓப்பன் டெஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓப்பன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஓப்பன் டெஸ்ட் பாருங்க 24,500, அதில் 52 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்காங்க. ஸோ 24,500ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ 24,500க்கும் கீழே போனாதான் மார்க்கெட் கீழே போகும். ஏன்னா இங்க வந்து பாருங்க புட் ரைட்டர்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, குறைவா தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் கால் ரைட்டர்ஸ் பாருங்க. ஸோ நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 24,600 தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதை கம்பேர் பண்ணும்போது கால் சைடு அதிகப்படியான ஓப்பன் டெஸ்ட் இருக்கிறதால ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. ஆனா சப்போர்ட் லெவல் பெருசா ஸ்ட்ராங்கா இல்ல. புட் ரைட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க, ஆனா ஸ்ட்ராங்கா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா. இதை கம்பேர் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா சப்போர்ட் ஸ்ட்ராங் இல்ல. புரிஞ்சுங்களா. ஸோ அதனால 24,500க்கும் கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் ஃபர்தர் டேஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் வரும். 24,000 போகாம பண்ணுது மார்க்கெட் நல்ல ஒரு இறக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ஆப்ஷன் செயின்லையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் செயின்ல பாத்தீங்கன்னா தெரியும் 24,500க்கு பாருங்க 1,40,000 கான்ட்ராக்ட். ஓகேங்களா. கால் சைடு புட் சைடு பாருங்க 2,10,000. ஸோ அப்ப என்னன்னா 24,500 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனா இந்த பக்கம் பாருங்க 600ல பாருங்க 1,51, 700ல பாருங்க 1,38, 800ல பாருங்க 1,71. ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆனா சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி 2,77 அதிகப்படியான ஓப்பன் டெஸ்ட் பாருங்க 25,000 தான் இருக்கு. ஸோ அதுக்கப்படி இந்த பக்கம் சப்போர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1,09,000 எங்கன்னு பாத்தீங்கன்னா 24,300ல. இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க 10,000 குவான்டிட்டி மைனஸ்ல இருக்கா. ஓகே. அப்ப மைனஸ் ஆனா இன்னும் 1,10,000 99,000 வேண்டாம். அப்ப என்னன்னா சப்போர்ட் இங்க ஸ்ட்ராங் இல்ல. சரிங்களா. அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா 1,15 இங்க 24,200, அதுக்கும் கீழே வந்தா 2,36 அங்கேயும் பாருங்க -45,000 குவான்டிட்டி. சரிங்களா. அங்கேயும் ஒரு 45,000 குவான்டிட்டி மைனஸ் ஆயிருக்கு, எக்ஸிட் ஆயிருக்கிறாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற புட் சைடு எல்லாம் வந்து பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணிக்கிறதுனால சப்போர்ட் வீக்கா இருக்கு. சரிங்களா. அது பக்கம் இந்த பக்கம் பாருங்க புட் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 24,600 700 800ல இருந்த ரைட்டர்ஸ் பாருங்க இங்க எல்லாம் மைனஸ்ல இருக்கு. தெரியுங்களா. ஸோ -17,000 -3,000 -19,000 -52,000 பொசிஷன் தெரியுங்களா. இங்க எல்லாம் வந்து மைனஸ்ல இருக்கிறதால மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, சப்போர்ட் ஸ்ட்ராங் இல்ல. அப்போ மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா ஒரு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க லைவ் மார்க்கெட்ல ஓப்பனஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. 24,500 வந்து ரொம்ப மேஜர் லெவலான சப்போர்ட்டா இருப்பான். அதையும் உடச்சிட்டானா நல்லா கீழே போவான். அதுதான் வந்து இப்போ ஓப்பன் டெஸ்டும் எல்லாத்தோட ஒப்பீனியனும் ஓப்பன் டெஸ்ட் வைஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுது. அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்காக நிஃப்டிக்காக இப்ப பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 24,500 சப்போர்ட்டுங்கன்னா அதுக்கான கால் ஆப்ஷனும் 24,600 வந்து ரெசிஸ்டன்ஸ்னா அதுக்கான புட் ஆப்ஷன் நம்ம பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 203, 174, 157 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 347ம் 438ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா. இந்த லெவல்ல மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி
ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இதான் வந்து கால் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ். புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 24,600க்கான புட் ஆப்ஷன் பாருங்க. சோ மார்க்கெட் இறங்கிட்டு கொஞ்சம் ஒரு இப்ப இந்த ஏற்றத்தை கொடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 140 ருபீஸ்ல பை பண்ணியிருக்கிறாங்க. 140 ருபீஸ்ல ப்ரீவியஸா வந்த லோவை தாண்டாம அப்படியே அங்கிருந்தே மார்க்கெட் என்ன இருக்கு மேல போய் 265 இருக்கு. ஸோ இதுக்கான லெவல்ஸ் பாத்தீங்கன்னா 191, 140 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி 300, 357 அதுக்கு மேல 476 இதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் வந்து புட் ஆப்ஷனுக்கான லெவலு. மார்க்கெட் லைட்டா அப் கொடுத்துட்டு இறங்குறான் அப்படின்னா 600 போயிட்டு திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ திரும்புறான் அப்படின்னா இந்த லெவல் 190 ஒரு 200ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ரைட்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நிப்டி பொறுத்த வரைக்கும் அப் சைடு போகுமா டவுன் சைடு போகுமானா வரும் நாட்கள்ல ஓப்பன்னஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற பொறுத்தவரை சொல்ல முடியும். இருந்தாலும் பொசிஷன்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறனால ஒரு சரிவு வரலாம் அப்படிங்கிறது ஓப்பன்னஸ் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லைவ் மார்க்கெட்ல நீங்க உங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துங்க. 24,500 மேஜர் சப்போர்ட் அதை பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகும். இல்லாட்டி மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அடுத்த வந்து பேங்க் நிப்டிக்கு பாத்திரலாம். பேங்க் நிப்டிக்காக பாத்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிப்டி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பாருங்க 4 லட்சம் இங்க கான்ட்ராக்ட் பாருங்க 52,000 பாருங்க வெறும் 8 லட்சம் 4 லட்சம் கான்ட்ராக்ட் தான். ஸோ சப்போர்ட் இங்கேயும் ஸ்ட்ராங் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க 52,500ல பாருங்க 12 லட்சம் 7 லட்சம் கான்ட்ராக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி பெரிய அளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மார்க்கெட் இப்போதைக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி தான் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? புட் ரைட்டரை காட்டிலும் கால் ரைட்டர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால மார்க்கெட்ல ஒரு சரிவு வரலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 52,500 வந்து ரெசிஸ்டன்ஸ், 52,000 வந்து சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்கும். 52,000 மார்க்கெட் பிரேக் பண்றான்னா ஃபர்தரா கீழே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம ஆப்ஷன் செயின்ல நம்ம பேங்க் நிப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் செயின்லயும் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்காக பாருங்க இப்ப 52,300ல மார்க்கெட் நிக்கிறான். இங்கேயும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கேயும் பாருங்க. எங்கேயுமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஆனா அது மட்டும் இல்லாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க அதே மாதிரி புட் சைடு மைனஸ்ல இருக்கு. தெரியுங்களா? சேஞ்ச் இன் ஒய்ல மைனஸ்ல இருக்கு. இதுக்கு 400, 500லாம் அவங்க என்னென்ன இன்ட்ரெஸ்டா இல்ல இங்க போகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க புட் சைடு போட்டு வைக்கல. ஏன்னா புட் ரைட் பண்ணாங்க மட்டும்தான் அந்த லெவல் கொண்டு போய் அடுத்து கொண்டு போவாங்க. அங்க போகாதுங்கிறதுனாலதான் பொசிஷன் எக்ஸிட் ஆயிருக்கு, மைனஸ் ஆயிருக்கு வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம 51,900 பாருங்க ஒரு 167 குவான்டிட்டியும் அதே மாதிரி 51,200ல பாருங்க 1000 குவான்டிட்டி தெரியுங்களா? அப்ப என்னன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா புட் சைட் மைனஸ்ல இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து பாருங்க மைனஸ்ல இல்ல. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால வந்தால் ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணதுனால மார்க்கெட் 500, 600 போகும் அப்படிங்கிற ஒப்பீனியன் அவங்களுக்கு இல்ல. ஸோ அதனால பேங்க் நிப்டிலும் ஒரு சரிவு வரலாம். ஆனா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணிக்கங்க. அதனால 52,500க்கான புட் ஆப்ஷனும் 52,000க்கான கால் ஆப்ஷன் லெவல் மட்டும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 52,500க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் 683, 579, 513, 445 இதெல்லாமே சப்போர்ட்டா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் வர்றான் அப்படின்னா 52,500 மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு 300 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ இந்த 579, 513 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருப்பாங்க. சப்போர்ட் பண்ணிட்டு மேல போவான். 739, 894 இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலா இருக்கும். ஸோ 1039 அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இது 52,500க்கான புட் ஆப்ஷன். அதே மாதிரி 52,000க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் 625 தான் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு பாருங்க ஃபர்தரா மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கு பாருங்க 1000 ருபீஸ் இருக்கான். ஸோ 1000ல இருந்து மார்க்கெட் என்ன இருக்குன்னா 678 இருக்கு கால் ஆப்ஷன் சைடு. ஸோ மார்க்கெட் என்ன சொல்றதுன்னா இந்த லெவல் பாருங்க ப்ரீவியஸ் இங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 625க்கு மார்க்கெட் கீழே போற பட்சத்துல மார்க்கெட் புட் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பிரைஸ் பாருங்க இங்க இருந்து 1000ல இருந்து 678 ஆயிருக்கிறதுனால ஸோ மேபி மார்க்கெட்ல ஒரு பால் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிப்டிலையும்
வரும் நாட்கள்ல ஒரு சரிவு வரலாம், உடனே வராது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்சைடு கொடுத்து தான் மார்க்கெட்டை இறக்குவாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா புட் சைடு வந்து மைனஸ்ல இருக்கிறதுனால ஒரு சின்ன சரிவு வரலாம். ஆனா டவுன் சைடு தான் போகும் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஓகேங்களா? மார்க்கெட் டவுன் தான் ஆகும், கீழே தான் போகும், கான்பிடண்டா எடுங்கன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. 52,000க்கு நிப்டியை பொறுத்த வரைக்கும் 24,500 மேஜர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதை உடைச்சான்னா ஃபர்தரா கீழே போவான். ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிப்டியை பொறுத்தவரை 52,500 தான். 52,000 வந்து நல்லா சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 52,000க்கு கீழே போனா ஃபர்தரா மார்க்கெட் கீழே போகும். அதனால மைண்ட்ல வச்சுக்கங்க. பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் சைடு வந்து நல்லா எக்ஸிட் ஆயிருக்கிறதால கொஞ்சம் ஒரு சரிவு வரலாம். அதனால பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணிக்கங்க. மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதால. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.